1938 இருந்து 47க்கு மேல வரைக்கும், கொஞ்சம் நஞ்சம் சொன்னா 53 வரைக்கும் வச்சுக்கோங்க, 53 வரைக்கும் பயங்கரமான பஞ்சம் இந்தியாவுல வந்தது. வரலாற்றை வாசித்து பாருங்க. அப்ப நம்முடைய தேசத்தில் வேற வழியே இல்லாம அப்பதான் சொன்னாங்க, இந்த மைதாவாவது நீங்க சாப்பிட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. மைதாவை கண்டுபிடிச்ச ஒரே காரணம் மனுஷன் சாவக்கூடாதுன்னு தான் கண்டுபிடிச்சு. அட்லீஸ்ட் மைதாவாவது அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அட்லீஸ்ட் இந்த மண்ணையாவது சாப்பிடுன்னு அர்த்தம். நீ உயிர் வாழணும்னா இந்த மண்ணையாவது தண்ணியில பிசைஞ்சு சாப்பிடுன்னு சொல்ற அர்த்தம் தான் இந்த மைதாவை சாப்பிடுன்னு சொன்னாங்க. அந்த காலம் சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு கூட மைதாவை நம்மால வெறுக்கவே முடியல. எந்த ஹோட்டலுக்கு போ பரோட்டா தான். ஏன்னு சொன்னா நமக்கு அந்த வரலாற்று ஞாபகம் இல்லை. வரலாற்றுகளை மறந்து கேள்விகளை எழுப்பினா உங்களுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. என்னையும் ஆள விடுங்க. வரலாற்றை படித்தால்தான், வரலாற்றுகளுக்கு செவி சாய்த்தால்தான் கடவுள் பேசுகிற வார்த்தைகளை நம்மால புரிஞ்சிக்க முடியும்.